வீரப்பன் அவர்கள் வந்து தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு அப்படின்னு சொன்னார். நம்ம காலகட்டங்களில் நம்ம யாரை பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உண்மையோ கசப்போ அது வேற விஷயம். இன்னைக்கு வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அமித்ஷாவை விலக்கிட்ட நரேந்திர மோடி அவர்களை பார்க்க முடியாது. அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தை அதையும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ உள்ள இளைஞர்கள் பார்த்துருப்பீங்க. சசிகலா அம்மையார், அது கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்ட பிறகு இருக்கலாம். பட் இருந்தாலும் சசிகலா எம்ஜிஆர் அது ஜெயலலிதா அவர்கள் பெற்றா சசிகலா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாங்க இந்த காலகட்டங்களில். ஆனால் ஐயா ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பல அறிஞர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள், பல அதாவது எம்ஜிஆர் அவர்களோட பயணித்தவர்கள்லாம் வந்திருந்தாங்க, பேசியிருந்தாங்க. ஐயா ஆர்.எம். வீரப்பன் அவர்களோட பயணித்தவர்கள், சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் அவர்கள், இப்படி பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பேசிட்டாங்க. அதுக்கு மீறி சொல்கிறதுக்கு, ஏன்னா இது ஒரு பெரிய வரலாறு, அவங்க சில விஷயங்களை பதிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, நாம் படித்த வரலாறின் அடிப்படையிலும் நான் சிறு வயதில் அரசியலில் பார்த்த விஷயங்கள், பத்திரிகை துறைக்கு வரும்போது ஐயா அமைச்சராக இருந்தார். 90களில் நம்ம அந்த தினமலர் பத்திரிகையில் வரும்போது அவர் அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டங்கள் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணியிருக்கோம். அவரோட பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கு. அதை நேரில் பார்த்ததுனால நம்ம சில விஷயம் என்ன, இப்போ ஒரு விஷயம், நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். வெறும் 10, 18, 19 வயசு ஒரு பையன் வந்து இப்போ இந்த பக்கம் வந்து நிற்கிறான்னு வைங்களேன், நம்ம என்ன யார தம்பி யாரை பக்கம் வந்திருக்க அப்படின்ற மாதிரி தான் பார்ப்போம். ஒரு அவரை விட சீனியராக இருக்கிறவர்கள் அப்படித்தான் ஒரு 18 வயது இளைஞனை பார்ப்போம். ஆனால் ஒரு 17, 18 வயது இளைஞன் தமிழகத்தில் மிகப்பெரிய ஆளுமையாக இன்றும் வரலாறு பேசி கொண்டிருக்கக்கூடிய, கிட்டத்தட்ட 70, 80 வருடங்களாக இன்றும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்கள் இன்றும் வரலாறாக இந்திய வரலாற்றிலே பல விஷயங்களை புரட்டி போட்ட அந்த வரலாறு ஒரு இளைஞர் 18, 19 வயசுல உள்ள ஒருத்தரை பார்த்து அவரை கரெக்டாக பிக்கப் பண்ணி அவரை தன்னுடைய உதவியாளராக, அவருக்கு வயசு எத்தனை 70, 80, அந்த காலகட்டங்களில் ஒருத்தரை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி தூக்குறாரு அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய ஒரு, அதாவது ஐயா ஆரம்பி அவர்கள் வந்து பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஃபிகர்லாம் கிடையாது. ஒரு 5 அடி 6 அடி உருவம், அப்படியே பாஜானு பாகவான உருவம், அப்படியே செக்கச்செவன் அப்படி சுண்டி விட்டார் ரத்தவர மாதிரியான ஒரு ஃபிகர் கிடையாது. நம் தமிழர்கள் எப்படி இருப்பாங்களோ மிக சாதாரணமாக ஒரு கிராமத்து இளைஞரை போல தோற்றமுடையவர். ஆனால் அவரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி பெரியார் தூக்கியிருக்காரு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் 2 வருடத்தில் பேரறிஞர் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இன்று வரைக்கும் அண்ணாவை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் பல பல்கலைக்கழகங்களில். அவர் என்ன பண்ணாருன்னா 2 வருஷத்தில் எனக்கு அவரை கொடுக்குறீங்களா, யார ஆர்எம்இ அவர்களை ஒரு 20 வயது இளைஞரை பெரியார்கிட்ட சொல்லி அவரை என் கூட நான் வச்சுக்கிட்டுமா ஏன்னு சொல்லி அவருடைய பத்திரிகைக்கு ஆசிரியர், எத்தனை 20 வயசுல ஒரு பத்திரிகைக்கு ஆசிரியர், அதுவும் யார், ஜாம்பவான் அண்ணா மாதிரிலாம் ஒரு பேரறிஞர். இன்றைக்கு வரைக்கும் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவர் நாடாளுமன்றத்தில் பேசினதும் தமிழக அரசியலில் செய்தது நாம் வந்து வழிகாட்டியாக அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் வந்து யாரை பார்க்குறாரு, 20 வயது சிறுவனை பார்த்து பெரியார்கிட்ட சொல்கிறாரு எனக்கு அவரை கொடுக்குறீங்களா அப்படின்னு. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு அறிவுஜீவியாக அந்த சிறு வயதில் அவர் இருந்திருக்க முடியும்னு நினச்சி கற்பனை கூட செய்து பார்க்க முடியல. அதுக்கப்புறம் எம்ஜிஆரை டிசைன் பண்ணுறாரு. இப்போல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம யூடியூப் சேனல் இருக்குது, எனக்கும் ஒரு சேனல் இருக்குது, நான் பத்திரிகையில் ஒரு கிட்டத்தட்ட 35 வருடங்கள் பணியாற்றிருக்கேன், செய்தி தலைமை ஆசிரியராக இருந்திருக்கேன் டிவி சேனல். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளம் வயதில் 20, 22 வயதில் வந்து இவ்வளோ சாதனைகளை படைத்த ஒரு மனிதன் என்ன பண்ணுறாருன்னா, அடுத்து வந்து எம்ஜிஆர் என்கிற மாமனிதனை டிசைன் பண்ணுறாரு. எப்படி டிசைன் பண்ணாருன்னா, இவருக்கு ஒரு மனிதன் எப்போ வெற்றி பெறுவான்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்றதை உணர்ந்தவர்கள் தான் மிகப்பெரிய ஞானிகளாகவும் தலைவர்களாகவும் வர முடியும். அந்த மாதிரி உணர்ந்து என்ன பண்ணுறாரு, இவர் நடிக்க முடியாது, ஆனால் மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய வசனகர்த்தா, மிகப்பெரிய ஒரு படத்தை வெற்றி படம் ஆக்குறது எப்படி, ஒரு ஹீரோவை எப்படி டிசைன் பண்ணலாம், ஒரு ஹீரோயின் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்ற தெரிந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா எம்ஜிஆருக்காக தியாகம் பண்ணுறாரு. ஏன்னா இவர்கிட்ட என்ன இல்லையோ அது எம்ஜிஆர்கிட்ட இருக்கு, எம்ஜிஆர் அவர்கள்ட்ட என்ன குறைபாடு இது இருக்கோ அது இவர்கிட்ட இருக்கு. ஸோ இந்த 2 மலைகளும் சேர்ந்து என்ன பண்ணுறாருன்னா இவரை டிசைன் பண்ணி தூக்குறாரு. ஒவ்வொரு படத்துலையும், ஒவ்வொரு டைலாக்லையும், ஒவ்வொரு காட்சி அமைப்புலையும் தூக்குனது மட்டும் இல்லாமல், இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் 1 லட்சம் பேர் கூடுறாங்க, 50,000 பேர் கூடுறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு சில அரசியல் கட்சிகள்லாம் துவங்கி இருக்கிறாங்க, அவங்க கூட எல்லாம் இருக்கிறாங்கல்ல. அன்னைக்கு வந்து
1947 இளைஞனாக இருந்து உள்ளே வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா, எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா டிசைன் பண்ணி, கொடி டிசைன்லேருந்து எல்லாத்தையும் பண்ணி ஒரு மாநாடு 5 லட்சம் பேர் பங்கேற்கிறாங்க. எங்கள் மதுரையில் நடந்த மாநாட்டில் நாடோடி மன்னன் திரைப்படம், நாடோடி மன்னன் திரைப்படத்தில் எம்ஜிஆர் சொந்த தயாரிப்பு, அதெல்லாம் பெரியவங்களுக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்ல வரல. அந்த படம் வெற்றி பெற்றால் மன்னன், தோல்வி அடைந்தால் நாடோடி அப்படின்ற நிலைமைக்கு எம்ஜிஆர் வந்து காயின் சுண்டி போடுற மாதிரி, ஒன்று தெருவுக்கு போகிறோமா இல்லை மன்னன் ஆகிறோமா அப்படின்னு. அதற்கு பின்புலத்தில் என்ன அந்த கதை, திரைக்கதை எல்லாத்தையும் பார்த்தது மட்டும் இல்லாமல் இணை தயாரிப்பாக இருக்காங்க. படத்தை முடிக்க முடியல, திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, லைட்டாக டச் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த படத்தை முடிக்க முடியல, பணம் பத்தலை, 1 லட்ச ரூபாய் ஏதோ பத்தலை. அது ஒரு பெரிய தொகை அந்த காலத்தில். ஏவிஎம் செட்டியார் அவர்கள்ட்ட போய் கேட்குறாங்க ஆர்மி அவர்கள். கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எம்ஜிஆர் வந்து கையெழுத்து போட சொல்லுங்க. ஏன்னா எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார், அப்போ அவருக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ ஒருவரை உருவாக்கி அவர் மேலே எவ்வளோ மரியாதையும் அன்பும் வைத்திருந்தால் அந்த கூட இருக்கிறவங்க அவங்களை எப்படி கடைசி வரைக்கும் கண்ணில் இமை மாதிரி பாதுகாத்திருக்காரு அப்படின்றது அது ஒரு உதாரணம். அப்போ இந்த பணத்தை கேட்கும்போது அவர் செட்டியார் அவர்கள் சொல்கிறாங்க, அவரை வந்து எம்ஜிஆர் வந்து கையெழுத்து போட சொல்லுங்க அப்படின்னு. ஆரம்பி சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்ட. ஏன்னா செட்டியார் மிகப்பெரிய ஒரு மலை அவர் சினிமாவில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் ஒரு இது இருக்கத்தானே செய்யும், ஒரு ஏதோ ஒன்று இருக்கத்தானே செய்யும். அவர் நேரம் வந்து கேட்க மாட்டாரா, பணம் கேட்குறாரா, வரமாட்டாரா அப்படிங்கும்போது ஆர்மி அவர்கள் சொல்கிறாரு சிரிச்சுட்டு, ஐயா இது வந்து அவர்கள் பதிவு செய்தது, அந்த தரப்பும் பதிவு செய்தது, இந்த தரப்பும் பதிவு செய்தது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் என்ன கையெழுத்து போகிறேங்கும் போது ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் வந்து ஒரு துணை தயாரிப்பாளர், அந்த படத்துக்கு வந்து தயாரிப்பாளர். இருந்தாலும் அவருக்கு என்ன அவ்வளோ பணம் அவரை நம்பி இல்லாமல் எம்ஜிஆர்னா கேல்சிட் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இலங்கையோட ரைட்ஸை நாடோடி மன்னனுடைய, அப்போ வந்து இலங்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் இருந்தது. நாங்கள் சின்ன வயசில் பார்க்கும்போதும் ஒரு பெரிய மார்க்கெட் இருந்தது. அப்போ இலங்கையில் ரைட்ஸை செட்டியார் அவர்களுக்கு எழுதி கொடுத்து எம்ஜிஆர் வந்து கையெழுத்து போட்டு கடன் வாங்க மாட்டார் அப்படின்ற ஒரு நிலை. ஏன்னா அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கே அந்த நிலையாக தான் இருந்திருக்கு பண விவகாரத்தில். அப்போ எழுதி கொடுத்து இலங்கையோட ரைட்ஸை எழுதி கொடுத்து அந்த படத்தை வெற்றி படமாக்கி சாதனையாக்கி காட்டியவர் யார் அப்படின்னா, இல்லைன்னா அன்னைக்கே எம்ஜிஆர் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில எம்ஜிஆர் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. ஜெயிச்சா மன்னன், தோத்தா நாடோடி, அவ்வளோதான், அப்படி போயிட வேண்டியதான், ஏதாவது சைடு ரோலில் நடிச்சுட்டு போக வேண்டியதான்ற ஒரு நிலையில். இது ஒரு சின்ன உதாரணம். அண்ணா அவர்கள் வந்து 19 வயது ஒரு இளைஞரை தேர்ந்தெடுக்க, 19 வயசுங்க. அப்போ அண்ணா தேர்ந்தெடுக்கிறப்ப, அண்ணா ஒரு பெரிய அறிவுஜீவி, அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. பெரியார் தேர்ந்தெடுத்து ஏன் கூட இருக்கணும்னு கடைசியாக எம்ஜிஆர் அவர் எனக்கு தெரியுங்களா, அவரை தத்தெடுத்திருக்காங்க, அவர் அறிவை தத்தெடுத்திருக்காங்க, அவருடைய நாலேஜை தத்தெடுத்திருக்காங்க. அவரை நம்பியவர்களை அவர் கடைசி வரைக்கும் கைவிடவில்லை. எம்ஜிஆர் அவர்கள் கடைசி காலத்தில் இருந்தவரை, அவரோட அரசியல் அவர் ஊரில் இல்லாத போதும் சரி, இந்த தமிழகத்தை மறைமுகமாக ஆட்சி செய்தவர். கடைசியில் ஒரு விஷயம், அது வந்து ஜாதி ரீதியை நான் பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு சூழல் வருது, தமிழர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே காமராஜர் அவர்கள், அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள் இப்படிலாம் தமிழர்களாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் தமிழர் இங்கே இருந்தவர் தான், எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லாபி நடக்குது. எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு என்ன நடக்கிறான்னா, எப்பவுமே என்னோட சேனல் நான் சொல்லுவேன், அதோட உள்குத்த சொல்லுவேன் கட்டாயம். அந்த மாதிரி இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு டெல்லியில் எல்லா லாபியும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சிலை திறப்பு விழா, அந்த ஃபோட்டோ கூட இப்போ கையில் இல்லை. அந்த ஃபோட்டோ, அந்த சிலை திறப்பு விழாவுக்கு என்னன்னா, ஜனாதிபதி வருகிறார், அதுக்கு கீழே ஆர்.எம். வீரப்பன் பேர் தான் இருக்கு. அப்படியெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, இவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு. ஆனால் ஒரு ஜாதி ரீதியிலான ஒரு பெரிய லாபி ஒர்க் அவுட் பண்ணி இவர் வரக்கூடாது, இந்த குறிப்பிட்ட ஜாதியை, இதுதான் தமிழகம், நீ நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த இது எப்படி உடைக்கப்பட்டதுன்றதை நான் சொல்லி முடிச்சிடறேன். இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் வர வேண்டும்னு வந்து டெல்லியில் ஒரு லாபி பண்ணுறாங்க. அப்படி வந்தவர் தான் அம்மையார், அவருடைய மனைவி திடீர்னு மனமாற்றம் அடைந்து வர்றாங்க. அவங்களையும் பேக்லேருந்து காப்பாற்றுறாரு. அதுக்கு அடுத்து அம்மையார் ஜெயலலிதா வராங்க, அதே ஜாதியை சேர்ந்தவர். ஆனால் அதுதான் தமிழகம். அம்மையார் ஜெயலலிதா அந்த ஜாதியினராக நடந்து கொள்ளவில்லை அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் அதையும் உடைச்சு அவர் என்னென்னலாம் பண்ணார். ஏன்னா இது தமிழகம், இது திராவிட பூமி என்பதனால் ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் என்ன நினைச்சார்களோ, அவர்கள் என்ன நினைச்சு 2 பேரை கொண்டாந்தாங்களோ, அவர்கள் 2 பேரும் அவர்களுக்கு எதிராகவே திரும்பியது ஒரு காலத்தின் கட்டாயமாக வந்தது அப்படின்னு பார்க்குறீங்க. ஆர்.எம். வீரப்பன் என்கிற அந்த ஒரு லெஜண்ட், அவருடைய அந்த டாக்குமெண்ட்ரியில் ஒரு மூத்த பத்திரிகையாளர்ன்ற வகையில் என்னை மாதிரி நிறைய பத்திரிகையாளர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
சார் ஆரம்பி ஒரு கிங் மேக்கர் என்ற அந்த ஆவணப்படம் காலத்தினுடைய கட்டாயம். இது அவர்கள் குடும்பத்தினர் அவருக்கு காட்டுகின்ற செய்கின்ற அஞ்சலி மட்டுமல்ல, தமிழர்களுக்கு வரலாற்றை ஆவணப்படுத்தும் பழக்கம் இல்லை. இது ஒரு நல்ல முயற்சி. அந்த வகையில் நாம் நம்முடைய வரலாற்றினை, நம்முடைய ஆளுமைகளை நாம் குறித்து வைப்பதில்லை. நமக்கு குடும்ப பெயர்களே ஒரு 3 தலைமுறைக்கு பிறகு மீண்டும் மீண்டும் பேரன் தாத்தாவனுடைய பெயரை எடுத்துக்கொள்ளும் மகனுடைய மூத்த மகன், பாட்டியினுடைய பெயரை எடுத்துக்கொள்ளும் மூத்த மகள் என்ற அளவில் ஒரு 3 தலைமுறைக்கு பிறகு, ஒரு 3 தலைமுறைக்கு அப்பால் தமிழர்களுக்கு அவர்களுடைய சொந்த குடும்பத்தையே தெரியாத அளவிற்குத்தான் தமிழகத்தில் வரலாறும், தமிழகத்தில் வரலாற்றை பதிவு செய்யும் ஒரு பழக்கமும் இவ்வளவு நாள் நமக்கு இருந்திருக்கு. இன்று இந்த தொழில்நுட்ப புரட்சிக்கு பிறகு இத்தகைய முயற்சிகள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றன. இதில் முதல் முயற்சி இந்த முயற்சி. ஆரம்பி அவர்களுடைய வெற்றி என்பது இந்த திராவிட இயக்கத்தினுடைய வெற்றி. பின்னணியற்றவர்களை முன்னணிக்கு கொண்டு வந்த, சமூக பின்னணியற்றவர்களை முன்னணிக்கு கொண்டு வந்த இயக்கம் இந்த திராவிட இயக்கம். அதில் மெத்த படிக்காமல், எனக்கு முன்னால் பேசிய உமாவதி சொன்னது போல், மிகுந்த கவர்ச்சிக்குரிய ஒரு நாயக தோற்றத்தையும் வைத்திராமல் இருந்த ஆரம்பி என்ற அந்த குள்ள மனிதர் பல ஆளுமைகளின் உள்ளத்தை போய் குடிகொண்டார். அவர்களை செதுக்கும் சிற்பியாக அவர் உயர்ந்தார். அவருடைய விடா முயற்சி, அவருடைய விடா உழைப்பு, அவருடைய சமயோசிதம், அவருடைய அறிவு நுட்பம், இவை அவரை அந்த உயரத்திற்கு அழைத்து சென்றது. அவருடைய படங்களில் அவர் சொல்லுகின்ற கருத்துக்களும், நாயகனை அவர் உயர்த்திய விதமும் வெகு சிலர் மட்டுமே செய்யக்கூடியது. அண்ணா என்ற ஒரு மனிதரால் எம்ஜிஆர் இடத்தில் வந்து சேரும் அவர் அண்ணாவுக்கு மிகப்பெரிய அஞ்சலியை செலுத்தக்கூடிய ஒரு பாடலை தன்னுடைய படத்தில் வைத்தார். மணிப்பயல் என்ற படத்தில், காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், அவன் கருணையினால் எங்கள் நெஞ்சம் நிறைந்தான், அண்ணாவென்ற பெயரில் அழைக்கப்பட்டான், 1000 தலைமுறை தழைக்க வந்தான் என்ற புலமைப்புத்தனுடைய வரிகளை வைத்து அண்ணாவுக்கு சாகா வரம் பெற்ற ஒரு பெயரை, அமரத்துவம் பெறக்கூடிய ஒரு இடத்தை தன்னுடைய படங்களில் அவர் குறித்தார். இந்த எளியவர்களுடைய வாழ்க்கை, எளியவர்கள் ஏற்றம் பெறலாம், அவர்கள் உழைப்பதற்கு தயாராக இருந்தால், அவர்கள் ஒரு பேராவல், அம்பிஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோமே, அந்த அம்பிஷன் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் அவர் எட்டிய உயரத்தை எட்ட முடியும் என்பதற்கு இந்த ஆவணப்படம் ஒரு நல்ல சாட்சி. இது அவருடைய குடும்பத்தார் அவருக்கு செய்யும் அஞ்சலி மட்டுமல்ல, தமிழகமே அவரை போன்ற ஒரு ஆளுமையை போற்ற வேண்டிய போற்றுவதற்கு ஒரு தொடக்க விழாவாக இந்த ஆவணப்படம் அமையும் என்று நான் கருதுகிறேன். என்னோட பேர் கண்ணன். நான் ஒரு விமர்சகன், முன்னாள் ஐநா அதிகாரி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது என்னென்னா, அடுத்து வரும் தலைமுறைகள் ஆரம்பி அப்படிங்கிற அந்த மகத்தான மனிதரை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஆவணப்படம். இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் என்ற அந்த 3 எழுத்திற்கு பின்னால் இருந்த அந்த 3 எழுத்து மந்திரம் ஆரம்பிங்கிறது ஒரு தெளிவாக இந்த ஆவணப்படத்திலேருந்து தெரிய வருது. இதில் கூறிய அத்தனை விஷயங்களும் வியக்க வச்ச ஒரு தருணம் அது. உண்மையிலே இந்த ஆவணப்படம் மூலியமாக அவருடைய நூற்றாண்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்.
அவர் போல ஒரு மனிதர் இருக்க வேண்டும், ஒரு நல்ல தலைமையை உருவாக்க அப்படிங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ஆவணப்படம் பார்க்கும்பொழுது. இதில் பேசியவர்கள் அத்தனை பேரும் வெவ்வேறு கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இன்று அத்தனை பேரும் மதிப்பிற்குரிய நமது முதல்வர் அவர்கள் பேசியது உட்பட அனைவரும் அவரை பற்றி சொல்லும் பொழுது அவரின் மதிப்பு உயர்ந்து வருகிறது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இவர் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அரசியல் எப்படி நடத்த வேண்டும், எப்படி வழி நடத்த வேண்டும், எப்படி மக்களை சந்திக்க வேண்டும், எப்படி நல்ல திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருப்பார் ஆரம்பி ஐயா. அவரை பற்றிய இந்த ஆவணப்படம் மிகச் சிறப்பான படம். இது மக்களை சென்றடைய வேண்டும், அதற்கு பத்திரிகையாளர்கள் துணை புரிய வேண்டும். நன்றி. பல இடங்கள்ல ஆரம்பி ஐயா ஒரு மாபெரும் அறிஞர். அது எங்களுக்கு தெரியும். நாங்கள் தாய் பத்திரிகையிலேருந்து வேலை பார்க்கறதுலேருந்து எங்களுக்கு அவர் நட்பு உண்டு. ஜெயலலிதாவையே மீண்டும் எம்ஜிஆரோட சேர்த்து வைத்தது ஆரம்பி ஐயா தான். அந்த எம்ஜிஆர் குறித்து அவர் தான் இப்படி பல கருத்துக்கள் இதில் சொல்லும்போது முரண்பாடான கருத்துக்கள் வருது. ஒருத்தர் ஒரு டைப்பா சொல்றாங்க, இன்னொருத்தர் அதை மறுக்கிற மாதிரி சொல்ற மாதிரிலாம் ஏன் ஒரே கருத்தை வெவ்வேறு விதமா சொல்றாங்க. நான் தங்கராஜ் வீரப்பன் சத்யாமு சார்பா பேசுறேன். இந்த ஆவணப்படத்துல வேலை பார்த்ததுக்கும் இப்ப பார்த்து சப்போர்ட் பண்றதுக்கும் மிக்க நன்றி. அவர் கேட்ட கேள்விக்கு பதில், இது நாங்க ஸ்கிரிப்ட் பண்ணல, இது அன்ஸ்கிரிப்டட் வெர்ஷன். அன்ஸ்கிரிப்டட்னா நாங்கள் எழுதி கொடுத்து யாருமே பேசல, இது மனசில் இருக்கிறத அவங்கவுங்க அப்படியே பேசியிருக்காங்க. அதை நாங்கள் இப்போ கோர்வையாக சேர்த்து பண்ணியிருக்கிறது தான் அவர் டைரக்டரோட வேலை. அதனால் நீங்கள் கேட்குற கேள்வி பேசினவங்ககிட்ட கேட்டால் அவங்களுக்கு தாங்க பதில் கிடைக்கும். எங்களோட நோக்கம் இதை சொல்லிடுறேன். அவர்களுக்கு தெரியாது, நீங்க பேசுறது எனக்கு தெரியாதுல்ல, அது எடிட்டிங் வரும்போது தானே தெரியும். அதாங்க நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் அவங்க பேசுறதாங்க நம்ம போட முடியும். இல்ல சார், நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றேங்க. ஸ்கிரிப்டடா இருந்தா அந்த மாதிரி பண்ண முடியும். இது ஸ்கிரிப்டட் இல்லை, அவங்கவுங்க மனசுல எப்படி ஃபீல் பண்ணி பேசுறாங்களோ அதை அப்படியே வச்சிருக்கோம். அப்புறம் ஆரம்பி ஐயாவுடைய பேச்சுகள்லாம் ரொம்ப ஆழமானது. அந்த பேச்செல்லாம் இந்த ஆவணப்படத்துல அவங்க பேசுறது நிறைய போடலையே, அதாங்க இதே 30 மணி நேரம் எடுத்ததை 2 மணி நேரத்துக்கு சுருக்கி இருக்கோம். இதோட நிக்காது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஐயாவை பத்தி பேசணும்னா ஒரு சரத்குமார் சொன்ன மாதிரி 1 வருஷம் வரைக்கும் பேசலாம். அது எப்படி வெளிப்படுத்தணுன்றது இனிமே தான் முடிவு பண்ணணும். அதாவது டெலிவிஷன் மூலியமா இல்லை ஓடிடி மூலியமா 1/2 மணி நேரம் சீரீஸ் மாதிரி பண்றதுக்கு ஆன கான்டென்ட் இருக்கு எங்ககிட்ட. இது முதல் ஸ்டெப். இது என்ன சார், இது ஒரு ஃபிலிம் மாதிரி ரிலீஸ் பண்றீங்களா? ஆமாங்க, இது ஜனவரியில ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்றோம். 2 hours 2.5 hours 1 hour 58 minutes. ஆமாங்க, பார்த்துட்டு இருக்கோம். சார் அப்புறம் ஐயா பகுத்தறிவுவாதிங்கிறது நல்லா பரவாயில்ல. ஏன்னா திருமந்திரம் அதெல்லாம் பேசுறாரு. அவரும் கவியரசு கண்ணதாசன் மாதிரி பகுத்தறிவும் ஆன்மீகத்திலையும் கலந்தவர் தானே. ஆமாங்க, வலியுறுத்தி சொன்ன மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதாங்க நாங்கள் பகுத்தறிவு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்க. பெரியார், அண்ணா பண்றோம். ஆன்மீகவாதிங்கிறது பெருசாக தெரியல. அது ஓகே. பட் அவங்க 2 மடாதிபதிகம் பேசியிருக்காங்க. அவங்க வேற எனக்கு தெரிஞ்சு ஆரம்பி ஐயா தான் பெரியாரோடவும் நெருக்கமா இருந்தவர், காஞ்சி பெரியவரோடவும் நெருக்கமா இருந்தவர். எனக்கு தெரிஞ்ச உலகத்துல வேற யாரும் இருந்த மாதிரி தெரியல. திராவிட அறநிலையத்துறை அமைச்சரா நிறைய பேர் இருந்திருக்காங்க. காஞ்சி பெரியவரே யாரையும் கூப்பிட்டு அவர் கூட குளத்துல குளிக்கிறதுக்கு சொல்லல. நாங்க சொல்ல, அவங்க காஞ்சி மடாதிபதியே சொல்லியிருக்காரு. அதனால அதே போதும்னு நினைக்கிறோம். பட் இது இன்னும் வேணும்னா அதாங்க, இது நிறைய சேர்த்து சொல்லலாம். அது இதை பொறுத்து அதுக்கப்புறம் எப்படி ரிலீஸ் ஆயிட்ட அப்புறம் எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு பண்ணுவோம். ஆரம்பி ஐயாவுடைய வாரிசா இருக்கிறது இன்னைக்கு சத்யஜோதி தியாகராஜ். அவரை பத்தி ஒரு இடத்துல கூட போட்டோவையோ பேரையோ குறிப்பிடாது. காரணம் இல்லை.
அது உங்க கருத்துங்க. சத்யஜோதி தியாகராஜன் அவரோட வாரிசுன்னு நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு சத்யஜோதி தியாகராஜன் தான் படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, சீரியல் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா, அதனால அவர் வாரிசு ஆயிட முடியுமா? சரி இருக்கட்டும், அவர் மருமகன் தானே. ஆமாங்க, மருமகன் தானே. ஆமா. அவரை பத்தி ஒரு லைன் கூட இல்ல, ஒரு போட்டோ இல்ல. இருக்கு, கடைசியில நீங்க உட்கார்ந்து பாத்துட்டு இருந்தீங்கன்னா வந்திருக்குங்க. ஃபேமிலி போட்டோல இருக்காரு. ஃபேமிலி போட்டோல இருக்காரு. சார், நான் வந்து 1972 என்னைக்கு வந்து திருப்பரங்குன்றத்தில் பேசினாரோ, அதே லாய்ஸ் ரோட்ல பேசினாரோ கூட இருந்தது. அப்ப ஆரம்பி அவர் இல்லை, 2 கூட்டத்திலையும் இல்லை. அதே மாதிரி வடவழியில கட்சி ஆரம்பிச்ச பிறகு எம்ஜிஆர் இதே வடவழியில திடல பேசினார். அப்போ நான் அண்ணா பத்திரிகையில தென்னம்பதியில் நிருபரம் இருக்கேன். அப்பவும் ஆரம்பியை கலந்துக்கல. கிட்டத்தட்ட 17 நாளுக்கு அப்புறம் தான் அவர் வந்து கட்சி வச்சிருந்தார். அது உங்களுக்கு தெரியுமா? நீங்க சொல்றது உண்மை இல்லைங்க. அது இப்ப வந்து பேசி தேவையில்லை. அங்க இருந்தவங்க சைதை துரைசாமி மாதிரி ஆளுங்க கிட்ட கேட்டு ரொம்ப லேட்டா வந்தார் சார். சரி, 72 கூட இருக்குங்கிறாங்க. சைதை துரைசாமி, எழுச்சி சண்முகம், ஜெகத்ரிஜெல்லாம் வந்து ஆரம்பிய சிஷியர்கள். நான் உங்க அதெல்லாம் இல்லைங்க. இது எங்க முதல் மீட்டிங் நடந்ததுன்னு தெரியுமா? இது முதல் அதிமுக பத்திய மீட்டிங் எங்க நடந்ததுன்னு சொல்லுங்க. இல்ல, நான் அதிமுக பத்திய முதல் மீட்டிங் எங்க நடந்தது? இல்ல, அதிமுக பிரிஞ்சது காரணமான மீட்டிங் திருப்பரங்குன்றம் மீட்டிங், லாய்ஸ் ரோடு மீட்டிங். அந்த 2 மீட்டிங் அவர் வரலங்கிறத நான் சரி பதிவு பண்ணுறேன். அவ்வளவுதான் சார். லட்டா படம் இருக்கு சத்யாமூர்த்தி, இது வந்து ரீரிலீஸ் பண்ணுவீங்க சார். நிறைய பெரிய பெரிய வெற்றி படங்கள். ஆமாங்க, என்னென்ன படம் பண்ணுவீங்க? இப்ப பாஷா ரீரிலீஸ் பண்ணோம் கூலிக்கு முன்னாடி. இப்ப இதே கனி ஓடிட்டு இருக்கு. 200 நாள் முடிய போது. அதுவும் ஒரு விழாவா வரும். நாளைக்கு காவல்காரனோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றாங்க. அதுவும் அடுத்த வருஷம் வருங்க. அதே மாதிரி 3 முகம் எங்க படம் எல்லாமே டிஜிட்டலா ரீமாஸ்டர் பண்ணியிருக்கோம். ஒன்னா அது மார்க்கெட்டை பொறுத்து எப்படி இருக்கோ வருங்க. ரஜினி சார் எப்பவுமே வந்து யாருக்கும் வார்த்தை விட மாட்டாரு, வார்த்தை கொடுக்க மாட்டாரு. ஆனா சத்யஜோதி சிங் மட்டும் வார்த்தை கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காருன்னா, அடுத்த பாஷா 2 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சத்யாமூஸ் வந்து பாஷா எடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அவங்க டேடியை வந்து வேண்டாம், வேற ஸ்டோரி போலான்னு இருக்காரு. ஒருவேளை உங்களுக்கு எடுக்க பிளான் இருக்குமா? என்ன பண்றது? அது விரைவில் அனௌன்ஸ் பண்றேங்க. டெஃபினட்டா ரஜினி சாரோட வச்சு பண்ணுன்றது என்னோட தனிப்பட்ட விருப்பம். சத்யாமூஸ் அவரோட 6 படம் பண்ணியிருக்கோம். அதனால எங்க ஃபார்முலா செட் ஆயிடுச்சு. அவருக்கு ஏற்ற கதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது ஐயா போன வருஷம் காலமானனால மார்னிங் பீரியட்ல இருந்தோம். எதுவுமே பண்ண வேண்டாம், இந்த டாக்குமெண்ட்ரி தான் எங்க ஃபோக்கஸ். இதோட நோக்கமே இது ட்ரிபியூட் தான் முதல்ல. அடுத்தது ஜெனரேஷன்ஸ், ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு என்னன்றதை டாக்குமெண்ட் பண்ணும். அது மூலியமா என்ன ஆயிடுச்சுன்னா, மறக்க கூடாத உண்மைகளும் மறையக்கூடாத உண்மைகளும் வெளிவந்திருக்கு. பட் நீங்க கேட்ட கேள்விக்கு இது இப்ப முடிஞ்சிருச்சு. இதை சக்சஸ்ஃபுல்லா ரிலீஸ் பண்ணி மக்கள் இடத்துல போய் சேர்க்கிறது தான் எங்களோட நோக்கம். அதுக்கு அடுத்து டெஃபினட்டா சத்யாமூஸ்ல ஏதாவது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்றதுக்கு நான் என்னோட முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இந்த மூவி வந்து அவருடைய பயோகிராஃபி டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் பேசுறாங்க, எல்லாம் வந்து அதை பத்தி சொல்றாங்க. ஆனால் பயோகிராஃபின்னும் போது இப்போ அம்மாவுடைய இதை எடுக்கும்போது அவங்க மாதிரி ஒரு கங்கனா ராவத் அந்த மாதிரி கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கு கிங் மேக்கர் டைட்டில் வைப்பீங்களா? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது கிரியேட்டிவ் ஒரு டைரக்டர் மாதிரி கதையாசிரியர் யாராவது நல்ல டீம் கிடைச்சா அது பார்க்கலாம். இது எங்கள் நோக்கம் அகேன் இது கமர்ஷியலுக்காக பண்ணல இல்லையா, இது ட்ரிபியூட்டுக்காக. ஐயா பேர் மறையக்கூடாது, உண்மை தெரியணும், ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸுக்கு தெரியணும், ஹிஸ்டாரிக்கல் அக்யூரசி. அதனால தான் நாங்கள் இது எதுவுமே எழுதி கொடுத்து யாருமே பேசல. இது அவங்களா பேசினது. இத்தனை பேர் பேசினதே பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்ச எந்த அரசியல் தலைவருக்கும் இல்லை தமிழ்நாடு திராவிட கட்சி தலைவருக்கும் ஆர்எஸ்எஸ்லேருந்து பிஜேபியிலேருந்து தமிழக முதல்வர் வரைக்கும் பேசியிருக்காங்க. அதனால் அதே பெரிய விஷயம். அதை கேப்சர் பண்ணி வெளியில் கொண்டு வர்றது தான் எங்களோட நோக்கம். இந்த வீடியோ ஷூட் ஆனது ரொம்பவே யூனிக்கா இருந்துச்சு. மற்ற டாக்குமெண்ட்ரிக்கும் இந்த டாக்குமெண்ட்ரிக்கு அந்த டோனா இருக்கட்டும், அந்த ஸ்கின் டோன்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த கேமரா ஆங்கிள் இருந்துச்சு, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. டெக்னிக்கல் பார்ட்ஸ் பற்றி சொன்ன எவ்வளவு நாள் டூரேஷன் இருந்துச்சு சார்? இது ரொம்ப கடினப்பட்டு எடுத்தாங்க. இது எப்படி எடுத்தோன்றத உங்களால சொல்ல முடியல. அதுதான் தெரிஞ்சது.
இது எங்கள் ஸ்டூடியோலையும் எடுத்தது. ஒரு டைரக்டரை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன். மோஸ்ட் ஆஃப் தி ஷூட்டும் இப்போ பக்கத்தில் வாங்க. சாரோட ஸ்டுடியோவில் தான் நடந்தது. இது வந்து நாங்கள் இதுக்குன்னு ஒரு இன்ஃபினிட்டி வால் ஒன்று கட்டி சவுண்டா பேசுங்க சார். கேமரா ரொம்ப ரொம்ப சைக்ளோராமா இன்ஃபினிட்டி வால் ஒன்று இதுக்காகவே அந்த ஸ்டுடியோ கட்டி அந்த மாதிரி தான். அது வந்து டீட்டெயில் அப்புறம் சொல்கிறேன் டெக்னிக்கல் சைடில். பட் இதில் நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அண்ட் டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது இப்போ ரிவீல் பண்ணலாமேன்னு பார்க்குறோம். அது மெதுவாக சொல்கிறேன். மேக்கிங் வாஸ் குட், எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா சிலர்லாம் பேசும்போது டெலிபிராம்டர் பார்த்து பேசும்போது அது நிறைய தெரியுது அந்த டெலிப்ராம்ப்டிங் எல்லாம் ஏன்னா முன்னால ஸ்கிரீனை பார்த்து பேசுற மாதிரியே அப்படியெல்லாம் நிறைய ஒண்ணும் பேர் அப்படி யாருமே தங்க பாண்டியெல்லாம் நல்லா பேசக்கூடியவங்க. அவங்க தான் பார்த்தா கூட அந்த ஐ மூவ்மெண்ட் அப்புறம் ஒருத்தர் கண்ணை சிமிட்டி அது அவங்களுக்கு ஒரு கேமரா ஃபியர் இருக்கும் சார். என்ன சொன்னாலும் அவங்க எல்லாம் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் கிடையாது. நீங்க இல்லைங்க, சினிமா அது- பார்த்தவங்கள ஜட்ஜ் பண்ண I'll answer the question. இல்லை யாருமே ஸ்கிரிப்டே கொடுக்கலைங்க. அவங்க எங்கள் ஸ்டூடியோவுக்கு வந்து உட்கார வச்சு அவங்க என்ன பேசுகிறாங்களோ, அவங்க டியூரேஷனுக்கு எவ்வளோ பேசுகிறாங்களோ அதை தான் ரெக்கார்ட் பண்ணோம். அதனால் இது ஸ்கிரிப்ட் எழுதி அவங்க படித்து எல்லாரையும் சொல்லு, ஒருத்தர் ரெண்டு பேரும் அந்த யாருமே இல்லைங்க. அப்படி டெலிப்ராம்ப்டிங் சிஎம் சார் ஆர்மி சார் வந்து எவ்வளவு பெருமையா பேசினாரு. பிறந்த நாளுக்குலாம் நிறைய பேசினாரு. சென்னையில் வந்து எஸ்பிபி சாருக்கு வந்து ஒரு பேர் வச்சுருக்காங்க, விவேக் வச்சுருக்காங்க. நீங்கள் நாளைக்கே ஒரு கோரிக்கை வச்சீங்கன்னா வள்ளுவர் கோட்டத்திலே ஒரு பெரிய கண்டிப்பா, ஆர்மி கண்டிப்பா. சாலைன்னு சொல்லி எல்லாரும் வைக்கலாம். ஏதாவது ஐடியா இருக்கா? வரலாற்றில் நாளைக்கு நாள் நினைச்சிருக்கேன். டெஃபினட்டாங்க. அது இந்நேரம் நாங்கள் கேட்டிருப்போன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது பார்க்கலாம். தமிழக முதல்வர் கொஞ்சம் இதில் முயற்சி எடுத்து பண்ணுவாருன்னு நம்புகிறோம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த திருமலை பிள்ளை ரோடு ஐயா பேர் வைக்கிறதுக்கு நிறைய கோரிக்கைகள்லாம் நாங்களும் கொடுத்துருக்கோம், மிச்சவங்களும் கொடுத்துருக்காங்க. அது போக அறநிலையத்துறைக்கு ஐயா நிறையா பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட் பில்டிங் கூட பேர் வைக்கலாம். பேராசிரியருக்கு எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி ஐயாவுக்கு மரியாதை செலுத்தலாம். அது பார்க்கலாம் அவங்க கவர்மெண்ட் எப்போ முடிவெடுத்து பண்ணுறாங்களோ. கோரிக்கை வச்சுருக்கோம், நடந்தால் எல்லாருக்குமே நல்லது. உங்களுடைய அந்த ஆரம்பியப்பனுடைய வீடு கலவார என்எஸ்கே வீடு அதை நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அந்த பேரால் தான் அந்த என்எஸ்கேன்றது சாலைன்னு ஆற்காடு சாலை. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய அந்த தெருவுக்கு வந்து அந்த பேர் வைக்கும்போது ஒரு மொத்தமாக இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கிற பேர் வந்து திருமலை பிள்ளை ரோடுங்க. திருமலை பிள்ளை ரோடு வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியில் யாரோ இருந்த ஒரு பேர். நீங்கள் சொல்கிற இது தெரியல. எங்கள் ப்ரீவியஸ் ஓனர் யாராக இருந்தால் எங்கள் வீடு நாங்கள் 40 வருஷமாக அங்கே தான் இருக்கோம். 50 வருஷமாக. நான் ஆக்சுவலாக அங்கே தான் பிறந்தேன். அங்கேருந்து தான் கவர்மெண்ட் வேலை நிறையா நடந்திருக்கு. டெக்னிக்கலாக அது சிஎம் வீடு மாதிரி தான். ஏன்னா அங்கேருந்து புரட்சி தலைவர் அமெரிக்காவில் இருந்தபோது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணது அங்கேருந்து தான். அந்த ஒரு தெருவில் தான் வந்து காமராஜருடைய வீடு. காமராஜர் வீடை நினைவு இல்லமாக மாற்றினதே ஐயா தான். அது புரட்சி தலைவர் ஆட்சியில் அவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஐயா தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதனால அவர் ஐயா பேர் அங்கே இருக்கும், காமராஜர் நினைவு இல்லத்தில் கல்வெட்டு. எம்ஜிஆர் கழகம்னு கட்சி ஆரம்பிச்சாங்க. அதில் இருந்த ஜெகதரட்சனை வந்து திமுக அது எம்பி. கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, எப்படி என்ன கண்ட்ரி பண்ணுவீங்களா, அது என்ன நிலைப்பாடு? இப்போதைக்கு எங்கள் பொதுச் செயலாளர் பேசினார் இல்லைங்க, அவர்கிட்ட தான் கேட்கணும். என்னோட விருப்பம் அது இருக்கணுன்றது தான். ஏன்னா அந்த மாதிரி கட்சிங்க இருந்தால் தான் நல்லது. ஜோசிமேட்டரோட வாரிசு நீங்க ஒரு திராவிடர் கட்சியில ஏதாச்சும் நீங்களே ஒரு அமைச்சர் ஆயிருக்கலாம். நீங்க உங்க ஃபேமிலியில எனக்கு யாருமே பொலிட்டிக்கலி வரலையா? அது எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஏன்னா அது என்னோட பர்சனல் கருத்து. பாலிடிக்ஸில் ரொம்ப நல்லா இருந்தாலும் உருப்பிட முடியாது. அது தமிழ்நாடுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதனால நாங்களாம் படிப்பில் முக்கியத்துவம் கொடுத்து அதிலே ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். ஆனால் தமிழ்நாடோட நன்மைக்காக எது நல்லா நடக்கணுமோ அது நடந்தால் எங்களுக்கு நல்லது. அதனால் இதோட நோக்கம்ன்றது அது இல்லை. பட் இதை பார்த்துட்டு இப்போ வர்ற ஒரு உமாபதி சார் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற தலைவர்களோ புதுசாக வர்ற கட்சிகளோ இதை பார்த்து கற்றுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினச்சா நாங்கள் டெஃபினட்டாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நாங்கள் தாங்க ப்ரொடியூசர்.
அந்த ரைட்ஸ்லாம் எங்ககிட்ட தான் இருக்கு. நாங்களும் அவரோட சேர்ந்து கேஸ் போட்டிருக்கணும். நாங்கள் வேற பிஸியாக இருந்தனால அதை பார்க்கல. அது எனிவே அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. அது அப்புறம் அது பாம்பே ஹைகோர்ட்டில் முடிவு போயிட்டு இருக்கு. அதனால எனிவே உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் இதெல்லாம் எங்கள் ரைட்ஸுங்க. தேங்க்யூ.